கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் சுனாமி கேம் தான் விளாட போகிறோம். ருத்ரா அதுமாரி ருத்ராவா, அதாவது இவங்களும் ஒரு பிளேயர் கோகு கெட்டப்பில் இருக்காங்க. அதாவது இந்த கேம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது இங்கே சுனாமி வரும், நம்ம இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு அப்படி நார்மலாக இங்கே நிற்கக்கூடாது. இது கல்லெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மேலே ஏறி நிற்கணும். சப்போஸ் சின்ன சுனாமி வந்துச்சுன்னா கீழே அப்படியே போயிடும். பெரிய சுனாமி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய சுனாமி வந்துச்சுன்னா அங்கே எங்காது ஓல்ஸ் மாரி இருக்கும், அங்கே போய் நின்னா ஒன்றும் ஆகாது. ரொம்ப தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓல் மாதிரி. ஏன்னா நாங்கள் தான் நின்றுட்டு இருந்தேன், இங்கெல்லாம் வரலையேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். அங்கே போகலாமா? அங்கே ஒரு கோல்டு கையில் இருக்குது, அதை பிடிக்க தான் போகிறேன். ஏன்னா எனக்கு இது கலெக்ட் பண்ணுறதுன்னா எதுக்குன்னு தெரியல, ஆனால் பாயிண்ட்ஸ் வருதுங்க, அதான் அது கலெக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இது ஏன் ஒன்றும் வர மாட்டேங்குது யாருக்காவது தெரியுமா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். வேணா இந்த வீடியோவே ஒரு 10 மினிட்ஸ்க்கு தான் வரும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், மேலே கூட வரலாம். பனானா எதுக்கு இருக்குன்னு தெரியலையே. சும்மா வரப்போதான் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ அடிச்சிட்டாம்பா, சூப்பர். ஐயோ ஷோ ஷோ நல்லா போயிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் அவ்வளோ பெரிய சுனாமி வரும்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது கைஸ். இல்லைன்னா அந்த ஓலில் தான் நின்றுட்டுருப்பேன். ஓ மை காட், என்னதுங்க அது? வாவ், செமையாக இருக்கல. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், போகலாமா? போன வாட்டி இந்த கல்லில் தான் அடி வாங்கினேன், ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியும் இது சின்னதாக தான் வரும்ன்ட்டு. ஆனால் ஒன்று பெருசாக வந்துச்சுன்னா அது இன்னொன்று பெருசாக வராது. என்னுடைய கெஸ்ஸிங் படி அப்படி தான் இருந்தாலும் நான் இது பெரிய கல்லில் நினைக்கலாம்ல, அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போயிடலாமா? சுனாமி கொஞ்சம் லேட்டாக தான் வருது. ஆக்சுவலி என்னுடைய கிளாஸ் டீச்சர் வந்து சுனாமியை பற்றி பேசினாங்களா, 2004 அப்போ வந்த சுனாமியை பற்றி எங்கள் கிளாஸில் பேசினாங்களா. அதனால் ரோப்ளாக்ஸில் இந்தமாரி ஒரு கேம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். அதனால தான் இது விளையாடலான்னு பார்க்குறேன். அப்போ இதுவும் பெருசா, நல்ல வேலை. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த சுனாமி வந்து எப்படி இந்த ஓட்டைக்குள்ளே வரல? எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஏன்னா ஆனால் கண்டிப்பாக 3வது ஒன்றும் இதுவும் வராது, அதுபடி நல்லதாக இருக்குது. நல்ல வேலை நம்ம ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டோம் கைஸ். ஓகே, நல்ல வேலை சின்னதாக வந்துச்சு, இல்லைன்னா சோழி முடிஞ்சிச்சு. இருங்க கைஸ், இங்கேயே நான் நிற்கிறேன். இவனா அடுத்த இதில் நம்ம போய் இது பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக தெரியும் நான் இதுவாகாதுன்ட்டு. டாப்பில் நிற்கணும். ஓகே,
நின்னாச்சு. இப்போ டாப்லேயே நான் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடா இது சுனாமி வர மாட்டேங்குது. ஏய் சூப்பர். ஓகே ஸோ இது பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லோரும் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் தானே கைஸ், அது பண்ணுறதுக்கு ஏன் கைஸ் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான். அது கண்ணை மூடிட்டு தட்டி விட்ருங்க. அதில் எந்த காசும் உங்களுக்கு வீணாகாது கைஸ். உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அது பண்ணுறதுக்கு. அதனால் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு ஒரு டக்குன்னு ஒரு கிளிக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனில். அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வர எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே சென்டம் அடித்து பாஸ் பண்ணிடுவீங்க. என்னுடைய நாக்கு கருநாக்குன்னா பொய் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேனே நடக்கும். ஏன்னா நான் என் ஸ்கூலில் கூட நிறைய ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன், அது மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்குது. அதனால தான் எதுவும் சொல்கிறேன். ஆனால் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் சென்டம் எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் ரேங்க் தான் வருவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு A+ கிரேட்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க கைஸ். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரமாக நிற்கிறேன். இவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு நான் அப்போவே பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இறங்கி போகலாமா? என்ன பண்ணலாம்? போர் அடிக்குதே. அங்கே போகலாமா, எங்கே போகலாமா? ஸ்ட்ரெயிட்டாக போகலாமா இல்லை பின்னாடி போகலாமா? ஐயையோ குழப்பமாக இருக்கே.